இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் பீட்ரூட் அல்வா. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பீட்ரூட் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் பீட்ரூட் 2 எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் நான் இந்த கரண்டியில் ஒரு 5 கரண்டி எடுத்துருக்கேன். ஒரு கப்பு சீனி. நான் கேஷ்நட் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மண்ட் எடுத்துருக்கேன், இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்தப்ப நீங்கள் போட்டுக்கலாம். நெய் தேவையான அளவு, அரை கப்பு தண்ணீர். கொஞ்சமாக நான் உப்பு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பீட்ரூட் சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நான் ஒரு மிக்ஸி எடுத்துருக்கேன். நான் இதை இதில் போட்டு நான் அரைக்க போகிறேன். இப்போ மிக்சியில் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி இந்த பீட்ரூட் நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதான். ஓகேவா, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதான். இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ வாங்க அரைக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன செய்ய போகிறோமோ, இதை நல்லா வடிகட்ட போகிறோம். வடிகட்டி நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை அல்வா செய்ய போகிறோம். இப்போ நான் வடிகட்ட போகிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் நல்லா புழிஞ்சிட்டேன். வடிகட்டி போட்டு புழிஞ்சிட்டேன். பாருங்கள், புழிஞ்ச அந்த சாறு இதை வச்சு தான் நம்ம இப்போ அல்வா செய்ய போகிறோம். ஓகேவா, இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் என்ன செய்ய போகிறேன்னா, கேஷ்நட்டையும் அல்மண்டையும் நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். நெய்யில் ஒரு 2 கரண்டி நெய் சேர்த்துக்குங்க. ஓகேவா, நல்லா சூடு ஏற்றோம். ஓகேவா, நான் 2 கரண்டி நெய் விட்டுருக்கேன். இப்போ சூடு ஏறிச்சு. இப்போ வாங்க ரெண்டையும் நம்ம வறுத்து எடுக்கலாம். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். இப்போ பாருங்கள், பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ முந்திரி பருப்பையும் அல்மண்டையும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கார்ன்ஃப்ளவர் இந்த 5 கரண்டி எடுத்துருக்கோம். இதை தண்ணி மாதிரி அரை கோல் தண்ணி எடுத்துருக்கோம். நல்லா தண்ணி மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ வாங்க அல்வா செய்யலாம். ஓகேவா, நான் வடிகட்டி வச்ச இந்த பீட்ரூட் தண்ணியை இதில் சேர்த்துருவோம். இந்த பீட்ரூட் தண்ணி நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறின பிறகு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் நம்ம போட போகிறோம். இப்போ சூடு ஏறட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், பீட்ரூட்டோட நம்ம தண்ணி சூடு ஏறிடுச்சு. அது கூட நம்ம கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துருவோம். ஓகேவா, போட்ட கையோடு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். நல்லா கிண்டி விடுங்க. ஓகேவா, கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நல்லா கட்டியாக வந்துக்கிட்டு இருக்குல்ல, இது கூட நம்ம ஒரு கப்பு சீனி இதில் சேர்த்துருவோம். உங்களுக்கு சீனி எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமா கூட போட்டுக்குங்க. ஓகேவா, இப்போ போட்டாச்சு. அது கூட உப்பு, கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, நல்லா அல்வா பதத்துக்கு நம்ம வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டிகிட்டே வாங்க. இப்போ நான் இது கூட என்ன சேர்ப்பேன்னா, ஒரு கரண்டி நெய் சேர்க்க போகிறேன். ஓகேவா, நெய் சேர்த்தாச்சு. ஒரு கரண்டி சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, நல்லா கிண்டிட்டு வாங்க. இது கண்டிப்பாக பேனில் நல்லா ஒட்டாமையே வரணும். அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா, நல்லா கிண்டிகிட்டே வாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்னொரு கரண்டி நெய் சேர்க்க போகிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
நல்லா கிண்டிட்டே விடாமல் கிண்டுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா பொரிச்ச அலுமினியம் கெஸ்னேட்டி இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு, ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். அப்போ தான் அல்வா கணக்காக அந்த பதம் கணக்காக வரும். சரிங்களா? ஆனால் இது கொஞ்சம் லேட்டாகும் அது கிண்டி எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி தான் பதம் வரணும். இந்த மாதிரி தான் ஒட்டாமல் வரணும். இதே மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன். இந்த ஒரு சின்ன மங்கில் எடுத்து இப்படி கொட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நல்லா ஆறணும். நல்லா ஆற விட்டு தான் நீங்கள் அதை வெட்டி எடுக்கணும். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், வெட்டி சர்வ் பண்ணால் நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வெட்டிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா, வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமினை சொல்லுங்கள். ரெடி ஆயிடுச்சு. சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.